ஆமீன் கூறுதல். அல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்த பிறகு ஆமீன் கூறுவது பரிந்துரைக்கப்படுகிறது. ஆமீன் என்றால் யா அல்லாஹ், எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் என்பதாகும். ஆமீன் சொல்வது பரிந்துரைக்கப்படுகிறது என்பதற்கான ஆதாரம் இமாம்கள் அஹ்மத், அபு தாவூத் மற்றும் அத்திர்மிதி ஆகியோர் பதிவு செய்தவற்றில் உள்ளது. வாயில் பின் ஹுஜ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழி அல்ல, வழி தவறியவர்களின் வழியுமல்ல என்று ஓதுவதைக் கேட்டேன். அவர்கள் ஆமீன் என்று தங்கள் குரலை நீட்டிச் சொன்னார்கள். அபூ தாவூதின் அறிவிப்பில் அதனுடன் தன் குரலை உயர்த்தி என்று கூடுதலாக உள்ளது. பின்னர் அத்திர்மிதி அவர்கள் இந்த ஹதீஸ் ஹசன் என்றும் இது அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரிடமிருந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கருத்து தெரிவித்தார்கள். மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியுமல்ல, வழிதவறியவர்களின் வழியுமல்ல என்று ஓதுவார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு பின்னால் முதல் வரிசையில் இருந்தவர்கள் கேட்கும் வரை அவர்கள் ஆமீன் கூறுவார்கள். அபூ தாவூத் மற்றும் இப்னு மாஜா ஆகியோர் இந்த ஹதீஸை பின்னர் நபியுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் ஆமீன் சொல்வதால் மஸ்ஜித் குலுங்கியது என்ற கூடுதல் தகவலுடன் பதிவு செய்துள்ளார்கள். மேலும் தாரகுத்னி இந்த ஹதீஸை பதிவு செய்து இது ஹஸ்ஸன் என்று கருத்து தெரிவித்துள்ளார்.